டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சுகர் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு சுகர் வந்தால் உங்களை விட்டு போகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் சுகர் வந்து ஒரு ரிவர்சிபிள் டிசீஸ். அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக நீங்கள் அதிலிருந்து ப்ராப்பராக வெளியில் வர முடியும். சுகரே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வர்ற நோய். வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதன் மூலம் அதை டோட்டலாக நீங்கள் உங்களுக்கு இல்லாமல் பண்ண முடியும். ஈவன் பரம்பரையாக வந்திருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் எல்லா நோய்க்குமே உணவு, மனநிலை, எக்ஸசைஸ் தான் காரணமாக இருக்குது. சுகருக்கும் அதே தான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா நோயிலேருந்து விடுபடுறதுக்கும் உணவு, மனநிலை, எக்ஸசைஸ் தான் காரணமாக இருக்குது. மனநிலையில் ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், ஒரு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெகட்டிவ் திங்கிங், இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை உருவாக்கி சுகர்லாம் வர வைக்குது. இது அதுக்கு நேர ஆப்போசிட்டாக அன்பு அண்ட் மகிழ்ச்சி, இந்த மாதிரி தத்துவத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதையே ஒரு எய்மாக வச்சு, அன்பாக இருக்கிறதையே எய்மாக வச்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக சுகர் வராது. சுகர்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். மனநிலை, அப்புறம் உணவில் பழங்கள், காய்கறிகள் இல்லாத நாள் நல்ல நாளே இல்லை. விட்டமின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் வைக்க முடியாது. விட்டமின் டெய்லி பேசிஸில் தான் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் இதெல்லாம் தான் ஸ்டாக் வைக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாளும் 3-7 வகையான பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கணும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடைச்சி ரொம்ப நல்லா இருப்போம். 3வது எக்ஸசைஸ். எக்ஸசைஸில் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் சுகரை ரிவர்சல் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னதான் மனநிலை, உணவு மாற்றினாலும் பழசு உடம்புக்குள்ளே அக்குமுலேட் ஆனதை எல்லாம் வெளியேற்றி உடனடியாக நம்ம ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் ரொம்ப மூல காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட எக்ஸசைசஸ், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் வந்து டெஃபினட்டாக உங்களை இந்த சுகர்லேருந்து காப்பாற்றும். நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்னால் என்னன்னு கேட்டால், ஏரோபிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், நடக்கிறது, ஓடுறது, டான்ஸிங், ஜும்பா, ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம். இப்படி இருக்கிறப்போ எதுக்காக அது ஏரோபிக்ஸ்னால், அது வந்து கார்டியாக் அவுட்புட் அதிகப்படுத்துறது. உங்களுக்கு இழப்பு வாங்குறது பார்த்தீங்களா, மூச்சு இறைப்பு அதிகமாகுது பார்த்தீங்களா, கார்டியாக் சர்க்குலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதனால் அதெல்லாம் வந்து சிலருக்கெல்லாம் ஒத்து வராது. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோக்கா ஒத்து வராது. அண்ட் நிறைய நேரம் வந்து அது கார்டிசோலை ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை. அதனால் சுகரை அதிகப்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னொன்று என்னன்னு கேட்டால், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாக்கிங் போயிட்டே இருக்காங்க வாழ்க்கை பூரா, ஆனால் சுகர் குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ அதே மாதிரியே இன்னொன்று என்னென்னா, வெயிட் பேரிங், காலை ஊனி நடக்கிறதுல மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஆகாது. நிறைய ஒரு பேக் பெயின், சயாட்டிக்கா, இல்லை வந்து பிளான்டர் ஃபேசைட்டிஸ், கால்கைனியஸ் பர், குதிங்கால் வலி, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கும், ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கும் ஆகாது. ஆனால் நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் 95 வயசுக்காரங்களுக்கு பண்ணலாம். எல்லா எக்ஸசைஸுமே படுத்து செய்கிறதோ உட்காந்து செய்கிறதோ தான். எல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்டு நம்மளோட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் இன்க்ளூடட் ஆகிருக்கிறதுனால அது ப்ரீத்தியெல்லாம் நல்லா பண்ணும். அதில் பெல்விக் ஃப்ளோர் இன்க்ளூடட் ஆகிருக்கிறதுனால யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணும் கரெக்டாக. சிலருக்கெல்லாம் யூரின் இருமுனா தும்னா போயிடுது, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுது, அடிக்கடி போகுது, மோஷனும் அந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால தான். ஸோ நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சொல்லி கொடுத்தா நீங்கள் க்யூர் ஆகலாம். இன்னைக்கு அதில் ஒரு 2-3 எக்ஸசைஸ் நான் செஞ்சு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் அடுத்து பிரிட்ஜிங் எக்ஸசைஸும் சொல்கிறேங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து 6 கவுண்ட் உள்ள வயிறு வரைக்கும் இழுக்கிறது, 6 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது, 9 கவுண்ட் வெளியில் விடுறது. அப்போ தான் வந்து நம்ம ரெசிடியல் வால்யூம், கெட்ட காற்றெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும் 9 கவுண்ட் வெளியில் விட்டா. அதனால் ஸோ இது வயிறு வலிக்கு இழுக்கிறது, அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் கிடையாது. அதாவது செஸ்ட்டுக்கு இழுக்கிறது இல்லை, வயிறு வலிக்கு இழுக்கிறது. இப்படி கை வச்சுக்கிட்டு 6 கவுண்ட்ஸ். 1 ஃபஸ்ட்டு 6 உள்ளே இழுத்தேன், அடுத்த 6 ஹோல்டு பண்ணேன் வயிறில், அடுத்த 9 வெளியில் விட்டேங்க. செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ்.
இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் டோட்டலாக சுகருக்கெல்லாம் ரொம்ப விடுபட முடியும். இது மாதிரி 7 தடவை பண்ணோம். நான் இப்போ 3 தடவை செஞ்சு காட்டினேன். இதில் எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் ப்ராப்பராக போகும். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் உதாரணத்துக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்த எக்ஸசைஸ் வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்குறது, பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 10 வரைக்கும். இந்த எக்ஸசைஸ் பேக் பெயின், அப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் யூரின் மோஷனில் எல்லாம் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, கீகல் எக்ஸசைஸ் தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப தேவைப்படும். 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஜென்டிலாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அதில் 100கணக்கான எக்ஸசைஸ் இருக்குது. நான் இப்போ 2 எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த 2 எக்ஸசைஸ் உங்கள் சுகரை ரிவர்ஸ் பண்ணுமானா பண்ணவே பண்ணாது. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அது மாதிரி 1 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ சொல்லி கொடுத்து தான் டயபெட்டிஸை வந்து நம்ம ரிவர்சல் பண்ண முடியும். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ப்ரீத்திங், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எல்லா மசில்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறப்போ எல்லா மசில்ஸுமே பசி ஆயிடுது, எல்லா செல்ஸுமே ஹங்கிரி ஆயிடுது. எதுக்கு ஹங்கிரி ஆகுது? சுகருக்கு, அதாவது குளுக்கோஸ்க்கு ஹங்கிரி ஆகி நம்மளோட இன்சுலினே இல்லைனாலும் பரவாயில்லன்னு குளுக்கோஸை எடுத்துக்குது. அதனால சுகர் லெவல் குறைஞ்சி, அதனால பேங்க்ரியாஸ் வந்து அதிகமாக இன்சுலினை சுரக்கிறத நிறுத்தி அதுவும் நார்மலாக சுரந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸு சரி குளுக்கோஸ் எடுக்கிறதுக்காக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக மாறி இன்சுலினை வந்து குளுக்கோஸை உள்ள செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர வைக்குது. இதுதான் அதனோட பயாலஜி. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி நீங்கள் க்யூர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷனுக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.